என்னடா கால கொடுமை. மைசூர் பேலஸ் எடுத்து வீடியோ போட்டேன். இப்போ இதில் கொடைக்கானலெல்லாம் போய் எடுத்து வீடியோ போட்டால், முருகர் கோயிலிருந்து எல்லாம் வீடியோ போட்டால் 10, 20, 25. இதே அப்படி என்னென்னமோ செய்ய அது நமக்கு வர மாட்டேங்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போடுறாங்க. மில்லியன் கணக்கில் போகுது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? நாடு மில்லியன் கணக்கில் எதை நோக்கி போயிட்டுருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதை நோக்கி போகுது? நீ இந்த மாதிரி போட்டால் கோயில் குளம் பீச்சு பார்க்கு அந்த இதெல்லாம் போட்டால் போகாது அப்படின்னு குலுக்குனி போட்டால் என்னதான் அது யார் போடுறாங்க அந்த லைக்குன்னு தான் எனக்கு தெரியல. அந்த மவராசை எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் பாருங்க. அவங்களுக்கு மைசூர் பேலஸ் பிடிக்கல, அவங்களுக்கு கொடைக்கானலெல்லாம் காமிச்சேன் பிடிக்கல, குழந்தை வேலப்பசாமி கோயிலுக்கு காமிச்சேன் பிடிக்கல, பூம்பாறை இது அப்போ எங்கெங்கேயோ காமிச்சாதெல்லாம் லைக்கு பார்த்தீங்கன்னா 30, 20. ஆனால் அரைகுறைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நழுக்கிறதும் திழுக்கிறதும் புழுக்கிறதும் அந்த கண்ணில் வேற அதில் மையி இதில் வேற இது என்னமோ இது ஓட்ட வச்சுக்கிறாங்க, அந்த கருப்பு லென்ஸு வேற இப்படிங்கிறாங்க. இங்கேருந்தெல்லாம் ஐயோ கொடுமை, காலத்தின் கொடுமை. காலம் இது நோக்கி போகிற வரைக்குமே அழிவு நோக்கி தான் நம்ம போகிறோம். உண்மையாலுமே சொல்கிறேங்க. அந்த மாதிரி லைக் பண்ணுறாங்க. எப்படி அப்போ காலங்கள் இந்த மாதிரி தான் விரும்புது. நீ இப்படி சேலையை போத்திக்கிட்டு அந்த காலம் மாதிரி வணக்கம் சாமி அப்படின்னா 2, 1 இப்படி தான் லைக் வரும். ஏன் அந்த 2 லைக்கு 1 லைக்குமா அந்த ஒழுக்கமா லேடிஸ் அவங்க தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. ஆனால் ஒரு சிலர் நான் இந்த பாதையில் தான் போவேன்னா அந்த பாதையில் தான் போவேன். நான் இப்படி தான் எனக்கு லைக் வரணும் கமெண்ட் வரணுங்கிறதுக்காக நான் தழுக்கிறது கொடுக்குறதெல்லாம் இன்னும் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு யாரும் முடிவு பண்ணுனா நல்லாயிருக்கும். நாடு நல்லாயிருக்கும், நகரம் நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும், நம்ம வளர்த்துற குழந்தைங்க எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் நோ யூஸ். அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல புரிய வைக்க முடியுங்களா? முடியவே முடியாது. பம்பரம் சுற்றி நல்லா டைட்டாக சுற்றி விட்டு கீழே விட்டு பாருங்கள், நல்லா ஸ்பீடாக சுற்றும். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ஸ்பீடு குறைஞ்ச உடனே கட்டமுட்டன்னு உருண்டு போய் ஒரு மூளையில் கட்டப்புக்குன்னு விழுந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ பணத்துக்காகவோ புகழுக்காகவோ நம்மளை விற்கக்கூடாது.